பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் தான் அது மாதிரி தண்ணி வருது. அது மாதிரி சேலத்தை அணைக்கட்டு உடஞ்சி சின்னப்பட்டி வழியாக நம்ம ஊருக்கு வந்துருக்குது. இப்போ வந்து மக்கள் எல்லாம் வேற லெவல் இருக்குங்க. ஸோ நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருந்தீங்களா. அங்கிருந்து வருது பாருங்க. ஸோ அங்கே நண்பர் அங்கே இருக்கிறாரு. அணை பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து தண்ணி வருது நம்மளுக்கு. இந்த அணையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 350 ஏக்கரா டு 400. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எடப்பாடி 360 சேனல். ஸோ என்னடா நடந்து போயிருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழைங்க. சேலம் மாவட்டம் ஃபுல்லாகவே மழை. ஸோ எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குது. ஸோ நண்பர் வந்து ஃபோன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னாப்புல. ஸோ நானும் அப்படியே கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறேங்க. இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மழை பெஞ்ச அன்னைக்கு ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு. ஸோ மக்கிய நாள் தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி சகதியாக இருக்குன்ட்டு. வாங்க அப்படியே பக்கத்தில் போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏறி நம்பி போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துச்சுங்க. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டேங்குது இந்த இடத்துல போயிட்டு. தி நெக்ஸ்ட் டே தண்ணியெல்லாம் கம்மியாக தான் போகுது. போகிற ஃபோர்ஸ் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. சரிங்களா? அப்படியே தண்ணி தள்ளுதுங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வந்துச்சு. இப்போ சரியாயிடுச்சு. ஏற்காட்டிலேருந்து வருதுங்க இந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பல ஊர்கள் கடந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கனமான மழை பெஞ்சுங்க. சேலம் மாவட்டம் ஃபுல்லாக வந்து பெஞ்சு. ஸோ இந்த ஏரி வந்து நம்பி இங்கே பாருங்கள். இது வந்து சரபங்கநாதி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து அந்த சரபங்கநாதி ஆற்றுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் போய் நீ வந்து கலக்குதுங்க. ஸோ வாங்க அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம். பாருங்கள் இந்த ஏரி வந்து மிக பிரம்மாண்டமான ஏரியா இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே வந்து அந்த சர்க்கிளில் வந்து வாட்டர் போகும்போது மக்கள் வந்து அந்த கீழே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் வேறு லெவல் இருக்குங்க. ஸோ நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சுங்க. எல்லாமே கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் மேலெல்லாம் கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி தண்ணி கொட்டுதுங்க. ஸோ அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். மக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா அங்கேருந்து வருது பாருங்கள். ஸோ அங்கே நண்பர் அங்கே இருக்கிறாரு. அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி எந்த அளவுக்கு வேறு லெவல் இருக்குங்க. பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி வருங்க பயங்கரமாக வேறு லெவல் இருக்குங்க. நம்ம குளிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமரா வச்சுருக்கிறேன். ஸோ கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால குளிக்க முடியாதுங்க. சரி வாங்க அங்கே பாருங்கள் 2 சிறுவர்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்குட்டைங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம்
வாழைக்கோட்டை பகுதியில் தான் வந்து இந்த ஏரியானது இருக்குதுங்க. அது வழியாக தான் நம்ம இறங்கி நடந்து வந்தோம் அந்த படிக்கட்டுலேருந்து. இங்கே வரக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான பாதை தான். ஸோ தண்ணியெலாம் வேறு லெவல் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து கூட்டம் அதிகம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 5 5:30 ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து கூட்டம் வரத்தை வந்து கம்மியாகிடுச்சு. சரி வாங்க அப்படின்னு. ஹலோ காய்ஸ், என் பேர் சுரேஷ் கிருஷ்ணன், பையன் பேர் திருமுருகன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் 2 டைம் தான் அது மாதிரி தண்ணி வருது. அது மாதிரி சேலத்தை அணைக்கட்டு உடஞ்சி சின்னப்பட்டி வழியாக நம்ம ஊருக்கு வந்துருக்குது. இப்போ வந்து மக்கள் எல்லாம் அங்கே வந்து ஜாலியாக சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வந்து பார்த்து இந்த இடத்த வந்து இந்த வழி எங்கே இருக்குதுன்னா எடப்பாடியிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் ஒட்டப்பட்டி வந்தீங்கன்னா உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். அங்கே உள்ளே வந்தீங்கன்னா கொத்தாப்பள்ளின்னு ஒரு கொடுக்கும். அங்கே தான் எல்லாமே இருக்குது. வந்து சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது வந்து ஜாலியாக குதிக்கிறாங்க. அதை என்ஜாய் பண்ணுறதை வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்படியே போய் கிட்டத்தில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ எடுக்கலாம் வாங்க. வேறு லெவல் இருக்குது மக்கள்ஸ். நானே எதிர்பார்த்து வரல. ஸோ பயங்கரமாக இருக்குது. நண்பர்களாக வந்து பாருங்கள் எப்படி வந்து டைவ் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. போடுங்க ப்ரோ. இந்த அணை பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலேருந்து தண்ணி வருது நம்மளுக்கு. இந்த அணையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 350 ஏக்கரா டு 400 ஏக்கரா இருக்கும். இந்த ஏக்கரா ஏரி தண்ணி நம்புறதுனால சுற்றுப்பட்ட கிராமம் ஒரு 18 கிராமத்துக்கு விவசாயம் நல்லா செழிப்பாக வரும். இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க எல்லாமே நெல் நட்டுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாளைக்குமே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான். ஒரு லோ பட்ஜெட்டில் சுற்றுலாத்தலம் நல்லா சுற்றி பார்ப்பாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக போகுது. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அணை மாதிரி ஒரு 1000 டிஎம்சி தண்ணி பக்கமாக வெளியே போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு. எடப்பாடி 360 சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அவர் சேனலை மறக்காமல் பெல் பட்டனை அனுப்பி ஆளில் போட்டுக்காங்க. மறக்காமல் அவரோட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோவாக போட்டிருக்காரு. எப்பவுமே நல்லா போடுவார். எடப்பாடி 360 சேனல் பண்ணுங்க. நம்ம ஊர் தான் கெத்து, நாம தான் கெத்து. எடப்பாடி.